ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. 48 நாள் தைப்பூச வீடியோ போட்டிருந்தேன், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா. அதுலேயுமே ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும். உங்களோட சின்ன சின்ன டவுட்டுகளுக்கும் நான் இதில் பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தைப்பூசம் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கி தான் தைப்பூசம். இப்போ 48 நாள் விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் 25, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் விரதம் பிப்ரவரி 10ஆம் தேதி 2025 கண்டிப்பாக முடிஞ்சுட்டு 11ஆம் நாள் நீங்கள் தைப்பூசம் ஆரம்பிப்பீங்க. இது 48 நாள் விரதம் இருக்கிறவங்க. இதிலே நம்ம ஒரு நாள் விரதமும் இருக்கலாம், அப்படி இல்லைனா 21 நாள் விரதத்தை கூட நம்ம கடைப்பிடிச்சிக்கலாம். போன வீடியோஸில் மாதவிடாய் நேரத்தில் விரதம் எப்படி இருக்கணும், தாம்பத்திய உறவில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல, டெய்லி நம்ம தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு. நம்ம டெய்லியும் தலைக்கு குளிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் என்னன்னைக்கு நம்ம தலைக்கு குளிக்கணும்னு. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு நம்ம குளிப்போம். அப்படி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்களான சஷ்டி கிருத்திகை இதுக்கெல்லாம் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு கண்டிப்பாக தலை குளிச்சுக்குவாங்க. மற்ற நாட்களில் நீங்கள் தலை குளிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. காலையிலேயும் மாலையிலையும் உடம்பை மட்டுமே குளிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை கோயிலில் போய் கூட நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க டெய்லியும் தலை குளிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வெறும் உடம்பை மட்டுமே குளிச்சுக்கலாம். மனசார நீங்கள் தூய்மையாக இருந்தாலே போதும். அதுவே அந்த விரதத்தையே முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, தாம்பத்தியத்துக்கு அப்புறம் தலை குளிக்கணுமா, வீடு துடைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக தாம்பத்தியத்துக்கு அப்புறம் நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே தலை குளிச்சிடணும் தான். இதுதான் காலங்காலமாக இருக்கிறது. இதை தான் நம்ம இப்பயுமே விரதம் இருக்கும்போதுமே இதை தான் நம்ம பின்பற்றணும். நீங்கள் தாம்பத்திய உறவில் இருந்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுருங்க. உங்களுக்கு காலையில் பெட்ஷீட்லாம் அலசி வீடெல்லாம் மாஃப் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா பெட்ஷீட்லாம் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் அதெல்லாம் அலசிக்கலாம். இப்போ நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூமை உங்களால் காலையிலே துடைக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக துடைச்சி விட்டுடுங்க. அப்படி இல்லை துடைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட அதை நீங்கள் துடைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் திருப்பி ஈவினிங் குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட போகிறீங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் ரூம்லாம் கிடையாது, நாங்கள் ஹாலில் தான் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப உங்களால் காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஹாலை துடைக்க முடியும்னா நீங்கள் துடைச்சிருங்க. அதுவுமே முடியாது, அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, என்னால் மாஃப் போட முடியாது அப்படின்னா நீங்கள் எல்லாம் உங்கள் பெட்ஷீட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் எடுத்து நனைச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை எடுத்து தெளிச்சுட்டு சும்மா வெறுமனையாக நீங்கள் மாஃப் போட்டுட்டே போதும். டைம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்லாம் இருப்பீங்க, கிட்ஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் காலையிலே எந்திரிச்சு இவ்வளோ வேலையெல்லாம் டக்குன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ரூமில் தனியாக ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கூட துடைச்சிக்கலாம். ஹாலாக இருந்தால் துடைக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளிச்சாது மாஃப் போட்டுக்கோங்க நீங்கள். ஆனால் தாம்பத்தியத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம தலை குளிச்சு தான் ஆகணும். அடுத்து அசைவம் சமைக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் விரதமாக இருக்கிறோம். இப்போ மாலை போட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரதமாக இருப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக நான்வெஜ் வீட்டில் குக் பண்ண மாட்டோம். நம்மளுமே நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம மட்டுமே வீட்டில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும். வேறு வழி கிடையாது. அது நம்மளோட கடமையுமே கூட. இப்போ எப்படின்னா ஆண்களுக்காக பெண்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கணவருக்காக, நம்ம குழந்தைக்காக தான் இந்த விரதம்லாம் இருப்போம். பட் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட குடும்ப வாழ்க்கையுமே அந்த இடத்துல பாதிக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் சமைச்சு கொடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் திருப்பி குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட போகிறீங்க. அதுக்கு தலை குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உடம்பை மட்டுமே குளிச்சுட்டு அப்படி உங்களுக்கு மனசு அச்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி தலையில் தெளிச்சுக்கோங்க. இல்லை நான் தலை குளித்தாலும் நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க ஈவினிங்குமே தலை குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்காக சொல்கிறேன். ஈவினிங் நீங்கள் உடம்பு குளிச்சுட்டு உங்களுக்கு மனசு அச்சமாக இருந்தால் தலையில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அசைவம் நம்ம வீட்டில் சமைக்கலாம். நம்ம மட்டும் விரதமாக இருக்கிற பட்சத்தில் நமக்காக யாரும் விரதத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால சமைச்சு கொடுங்க. நம்ம சாப்பிடாமல் இருந்துக்க வேண்டியதான், டேஸ்ட் பண்ணாமல் இருந்துக்க வேண்டியதான். வேறு யாராவது டேஸ்ட் பண்ண சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.